திரு வைகை செல்வன், இந்த ஒரு ஆர்டரை நீங்களும் பார்த்திருப்பீங்க, டீடைலா படிச்சிருப்பீங்க. தற்போது இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை இலை இல்லை என்பதுதான் ஒரு அடிப்படையான புரிதலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இரட்டை இலை இல்லாம ஒரு தேர்தலை சந்திக்கும் போது அது அதிமுகவிற்கான ஒரு இயல்பான பின்னடைவை ஏற்படுத்தும். நீங்க பார்க்கலையா? எதிர்க்கட்சிகளுக்கு இந்த தேர்தல் களம் இன்னும் ஒரு கூடுதல் ஒரு பாயிண்ட், ஒரு அட்வான்டேஜ் எதிர்க்கட்சிகளுக்கு, குறிப்பாக திமுகவுக்கு கிடைச்சிருக்கிறதா நீங்க கருதுறீங்களா? இல்லை, இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்தவித பின்னடைவும் இல்லை. இது தற்காலிகமான ஒரு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த தற்காலிகமாக ஏற்பட்டிருக்கிற இந்த சூழலிலிருந்து மிக விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டு எழும். ஒன்று, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுடைய ஆதரவு எங்கள் பக்கம் இருக்கிறது என்பதற்கான ஆதார கடிதத்தை சம்பந்தப்பட்டவர்களே கையெழுத்திட்டு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அஃபிடவிட்டை இந்திய தேர்தல் ஆணையத்திலே மூத்த வழக்கறிஞர் பெருமக்கள் சமர்ப்பித்தார்கள். அது நீண்ட நெடிய பக்கங்கள் இருக்கின்ற காரணத்தினால் தற்போது இருக்கக்கூடிய குறுகிய காலம் அவகாசம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நாளையோடு தேர்தல் மனு செய்வதற்கான காலம் முடிவடைந்து விட இருக்கிறது. ஆகவே நாளைக்குள் அவர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிடுவதற்கான ஏ ஃபார்ம் பி ஃபார்மையும் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு சூழல் கருதியும், ஏற்கனவே இது குறித்தான தீர்ப்புகளை உடனடியாக வழங்க முடியாது என்கிற அடிப்படையிலும் இத்தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகள் சொல்லுகின்றன. இருந்த போதிலும் கூட எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை இந்திய தேர்தல் ஆணையம் புரிந்து கொள்ளவில்லையோ என்கிற ஐயமும் கவரையும் எங்களுக்கு இடுகிறது. அதோடு மாத்திரமில்லாமல் ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்திலே சமாஜ்வாதி ஜனதா கட்சியில் பிளவு ஏற்பட்டது. அப்போது அகிலேஷ் யாதவுக்கும் அவருடைய தந்தை முலாயம் சிங் யாதவுக்கும் பிளவு ஏற்பட்ட நிலையில் அகிலேஷ் யாதவ் பக்கம்தான் நிர்வாகிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து சமாஜ்வாதி ஜனதா கட்சியினுடைய சின்னம் சைக்கிள் சின்னத்தை உடனடியாக அகிலேஷ் யாதவுக்கு வழங்கியது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கடந்த கால வரலாறுகள் எல்லாம் இருக்கின்ற ஒரு தருவாயில் ஏன் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டது இந்திய தேர்தல் ஆணையம் என்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. அவற்றோடு மாத்திரமில்லாமல் தற்போது இருக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல் கடத்தில் கால அவகாசம் போதவில்லை என்று சொன்னால், நீண்ட நெடிய கால வரலாற்றை படைத்திருக்கக்கூடிய சற்றேறக்குரிய 6-7 முறை ஆட்சிப்பிடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இயக்கம், 40-45 ஆண்டு காலமாக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம், அடித்தட்டு மக்கள், விளிம்புநிலை மக்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டு அதன் பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக இந்த கட்சி வளர்ந்திருக்கக்கூடிய இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தை ஒரு நொடியில் இந்த இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு வருத்தத்தையும் கவலையும் எங்களுக்கு அளிக்கிறது. திரு வைகை செல்வன், நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன். முடிவாகவும் நாங்கள் பார்க்கிறோம். திரு வைகை செல்வன், நீங்க தேர்தல் ஆணையத்துடைய முடிவை நீங்க விமர்சிக்கிறீங்க. நீங்க உங்களுடைய கட்சியுடைய நீண்ட வரலாற்றையும் நீங்க விரிவா பதிவு செய்தீங்க. என்னுடைய கேள்வி, நீங்கள் அகிலேஷ் யாதவுடைய வழக்கோட குறிப்பு இதை ஒப்பிட்டு பேசுறீங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அகிலேஷ் யாதவுடைய வழக்கு என்பது சமாஜ்வாதி கட்சியுடைய அந்த கட்சியுடைய கான்ஸ்டிடியூஷன் படி, அந்த கட்சியுடைய சட்ட விதிகள் படி தேர்தல் ஆணையம் பல்வேறு விஷயங்களை பார்க்கிறார்கள். அந்த விஷயங்களை படிச்சு அதன்படி ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. அப்போ அதிமுகவுடைய கான்ஸ்டிடியூஷன் வேற, அதிமுகவுடைய சட்ட விதிகள் வேற, இந்த தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை வேற அப்படிங்கிற ஒரு விஷயம் இரண்டாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அகிலேஷ் யாதவுடைய வழக்குல முலாயம் சிங் தரப்புல திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள் கொடுத்திருந்த ஆதரவாளர்கள் பட்டியலை போல ஒரு நீண்ட பட்டியலை முலாயம் சிங் அவர்கள் கொடுக்கவில்லை. அதனால அவங்க முடிவு எடுப்பதற்கு ரொம்ப சுலபமாக இருந்தது. ஆனால் தற்போது 2 அணிகளும் வலுவாக அவர்களுடைய நிர்வாகிகளுடைய பட்டியல், ஆதரவாளர்கள் பட்டியலை, அஃபிடவிட்ஸ், பிரமாண பத்திரங்களை கொடுத்திருக்கிறார்கள். சோ இந்த மாதிரி பல்வேறு வேறுபாடுகள் இந்த 2 கேசஸ்க்கும் சொல்லப்படுகிறது. அதனால அகிலேஷ் யாதவ் வழக்குல பொருந்தக்கூடிய அத்தனை விஷயமும் இந்த வழக்குல பொருந்தணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இல்லை, அருமை சகோதரி, உங்களுடைய கருத்துக்களை நான் உள்வாங்கி இருக்கிறேன். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், அகிலேஷ் யாதவ் பிரச்சனையும் முலாயம் சிங் யாதவுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் சின்ன பிரச்சனைகள் என்னவென்று கேட்டால், அவர் முலாயம் சிங் தரப்பிலான தன்னுடைய வாதத்தை சரியான முறையில் முன்வைக்கவில்லை என்கிற ஒரு செய்தி. அதை போலத்தான்
நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு ஒரு அணியாக பிரிந்து சென்றிருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியினர் முழுமையான ஆதரவை நிர்வாகிகள் மத்தியில் பெறவில்லை. 12 சட்டமன்ற உறுப்பினர்களை 12 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருப்பதாக அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதை போல ஒட்டுமொத்தமாக 90% மேலாக கழகத்தினுடைய பொதுக்குழு சற்றேறக்குறைய 1912 என்று கருதுகிறேன். அதே போல செயற்குழு உறுப்பினர்கள் 50 மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள் நியமிக்கப்பட்ட ஒரு கட்டுமானத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு கட்டுமானத்தினுடைய வடிவத்தில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இது போன்று இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாக ஆதரவுகளை சமர்ப்பித்த நிலையிலும் கூட இந்த ஆதரவுகளை எல்லாம் ஆதாரங்களை எல்லாம் ஒரு குறுகிய கால அவகாசம் நேரம் இல்லை என்ற காரணத்திற்காக இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டதே இந்திய தேர்தல் ஆணையம் என்பதுதான் எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. ரைட். இல்ல திரு வைகை செல்வன், நீங்க வந்து மெஜாரிட்டி தொடர்ந்து உங்க பக்கம் இருக்கிறது அப்படிங்கறத குறிப்பிட்டீங்க. எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள்னு. ஆனா தேர்தல் ஆணையத்தில் தற்போது முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணி சார்பில் இது வந்து ஒரு வாதமாகவும் இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் யார் என்பதே கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சின்னம் யாருக்கு நம்ம எப்படி சொல்ல முடியும்? பொதுச் செயலாளர் தான் அந்த பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு சின்னத்தை ஒதுக்கணும். அப்ப பொதுச் செயலாளர் யாருங்கிறதே கேள்விக்குறியாக இருக்கு. அதற்கான ஆவணங்களை தனியா பார்க்க வேண்டியிருக்கு. அது 20,000 பக்கங்கள் இருக்கு. இதற்கான ஆவணங்கள் தனியா இருக்கு. இப்போ பொதுச் செயலாளர் யாருன்ற क्वेश्चனை ரிசால்வ் பண்ணாம சின்னம் யாருக்குன்ற விஷயத்துக்கு வர முடியுமா? இப்படி 2 கேள்விகள் இந்த அதிமுக கேஸ்ல இருக்கிறத பாக்குறோம். இத சமாஜ்வாதி கட்சியில இந்த மாதிரி 2-3 கேள்விகள் இல்ல, பட் இதுல பல சட்ட கேள்விகள் இருக்கிறதுன்றதுனால தற்போது யாருக்கு தீர்ப்பு வழங்கினாலும் அது ஒரு அநீதி ஆகிவிடுமோ என்ற ஒரு பார்வையின் அடிப்படையில் 2 பேருக்குமே இல்லை என்ற ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இதை எப்படி நம்ம ஒரு அநீதின்னு கருத முடியும்? இல்ல, அப்படி இல்ல சகோதரி அவர்களே. அதாவது வந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மறைந்துவிட்டால் அவருக்கு பிறகு பொதுச் செயலாளர் தற்காலிகமாக தேர்வு செய்து கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் 2007ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகும் கூட கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்குழு கூடியது. அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்தவரே அவைத்தலைவர் திரு மதுசூதனன் அவர்கள், கழகத்தினுடைய பொருளாளராக அன்று இருந்த திரு பன்னீர்செல்வம் அவர்கள் போன்றவர்களால் இந்த தீர்மானங்கள் முன்னெடுக்கப்பட்டு அந்த தீர்மானங்கள் 14வது தீர்மானமாக எடுத்து வைக்கப்பட்டு அந்த தீர்மானங்கள் ஒருவகையாக ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதனுடைய அடிப்படையிலே அந்த நகர்களை புதிய செயலாளரிடத்தில் தேர்தல் ஆணையம் கூட ஒரே நீங்கள் ஏற்றுக்கொண்டது இப்போது ஏன் மறுக்கிறீர்கள் என்ற கேள்வியை கூட அவர்களுக்கு முன்வைத்தது. முன் வச்சாங்க. அதெல்லாம் பேசப்பட்டிருக்கும். என்னுடைய கேள்வி, நீங்க வந்து டிசம்பர் 29ஆம் தேதியில இருந்து நடந்த நிகழ்வுகளை யார் எங்க போனாங்க, என்னென்ன பேசினாங்கன்னு சொல்றீங்க. இது எல்லா நிகழ்வுகளையும் எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லா மேடைகளிலும் நம்ம விரிவா பேசின விஷயம், எல்லாரும் அறிந்த அந்த சீக்வென்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் நீங்க சொல்றீங்க. என்னுடைய கேள்வி, அந்த ஒரு நீங்க சொல்லக்கூடிய சீக்வென்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் தான் இப்போ டிஸ்பியூட் ஆயிருக்கு. இது யார் பக்கம் நியாயம் இன்னும் தேர்தல் ஆணையம் ஒரு முடிவுக்கு வரல. அந்த பொதுச் செயலாளர் நியமனம் செல்லாதுன்னு இவங்க சொல்லிருக்காங்க, நீங்க செல்லும்னு சொல்றீங்க. அப்போ ஒரு டிஸ்பியூட்ல இருக்குன்னும் போது அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய விஷயம், அதுல சட்ட நுணுக்கங்கள் அதிகமாக இருக்கிறது, அதை உடனடியாக செய்ய முடியவில்லை அப்படிங்கறதா இன்னைக்கு அவங்க சொல்லிருக்காங்க. இன்னைக்கு 2 தரப்புக்குமான ஒரு சமமான தீர்ப்பை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் பார்க்க முடியாதா? இல்ல, அப்படி பார்க்க முடியாது. தற்போது ஒரு தற்காலிகமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். இது ஒரு தற்காலிகமான முடிவு. ஏப்ரல் 17ஆம் தேதி இந்த தீர்ப்பை நாங்கள் ஒத்தி வைக்கிறோம். ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு பிறகு அந்த தேர்தல் முடிவுகளை நீங்கள் இருதரப்பான விவாதங்களை கேட்டறிந்ததற்கு பிறகு நாங்கள் தீர்ப்பு வழங்குகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த இடத்திலே தற்போது நடைபெற இருக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலுக்கு போட்டியிடக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிறது. அப்படி எடுத்திருக்கக்கூடிய நிலையிலே அந்த இயக்கத்தினுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது, அந்த சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்கிற அந்த சொல்லுகிற அந்த நிலைப்பாட்டை உடனடியாக அது இந்திய தேர்தல் ஆணையம் உடனடியாக சொல்லி இருப்பதை பார்க்கிற போது உள்ளபடியே எங்களுக்கு வேதனை அளிக்கிறது. ஏன்னா நடைபெறுகிற இடைத்தேர்தல் களம், இந்த இடைத்தேர்தல் களத்தில் கூட அவர்கள் தேர்தலை இந்த தேர்தல் இந்த சின்ன முடிவு அல்லது இந்த கட்சியினுடைய முடிவுக்கு பிறகு கூட தள்ளி வைத்திருக்கலாம்.
ஆனால் அப்படி ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்காமல் திடீர் என்று ஒரு புதிய கட்சியினுடைய பெயரை வைத்துக் கொண்டு 3 சின்னங்களில் ஏதாவது ஒரு சின்னத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருப்பது தற்காலிகமான ஏற்பாடாக கொண்டு செல்வதற்கு அதில் சிரமமும் சிலுவைப்பாடும் இருக்காதா என்கிற ஐயம் தான் எங்களுக்கு எடுக்கிறது. அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் அவர்களிடத்துல தொடர்ந்து கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த ஒரு தேர்தலில் இரட்டை இலை இல்லை என்பதும் ஒரு புதிய சின்னத்தை நீங்கள் வாக்காளர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதும் ஒரு மிகப்பெரிய அடுத்த கட்ட சவாலாக நீங்கள் பார்க்கவில்லையா? இந்த இடைத்தேர்தலில் உங்களுடைய அணியோ அல்லது திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியோ யார் கூடுதலான வாக்குகளை பெறுகிறார்கள், வெற்றி தோல்வி என்பதெல்லாம் தாண்டி இந்த இரு அணிகளிடையே யார் கூடுதலான வாக்குகளை பெறுகிறார்களோ அவர்களுக்கு அடுத்த அதிமுகவுடைய கிளைம் எடுக்கிறதுக்கான ஒரு அட்வான்டேஜ் வந்துரும் அப்படின்னு நீங்க நினைக்கலையா? அதாவது இப்ப தற்போது புதிதாக ஒரு சின்னம் ஒதுக்கப்பட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதை எளிதில் மக்களிடத்திலே அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமா என்கிற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைத்தீர்கள். அதாவது 2 ஒரு மகத்தான ஒரு மக்களிடத்திலே எளிதில் அறிமுகமான 2, ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கம், 2வது அதனுடைய சின்னம். தேர்தல் என்று வந்துவிட்டால் சின்னத்தை தான் மையமாக வைத்து வாக்களிப்பார்கள். பிறகு இது தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய சூழ்நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு தற்காலிகமான ஒரு சூழல். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சகோதரர் டிடிவி தினகரன் அவர்கள் எந்த சின்னத்தில் நிற்கிறார் என்பதை மக்களிடத்திலே எல்லா இடங்களிலும் அறிமுகப்படுத்துவோம். இதை மக்களும் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு விட்டது, தற்போது அவர் எந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சின்னத்தில் நிற்கிறது என்பதையும் அவர்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக, இப்போ இது இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் அதிக வாக்குகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இரண்டாவதாக, திரு பன்னீர்செல்வம் அணியினர் தற்போது புதிதாக ஒரு சின்னத்தை பெற வேண்டும். அவர்கள் அறிமுகமில்லாத ஒரு இயக்கத்தை இன்னுமே ஆரம்பிக்கப்படவில்லை, ஒரு அணியாக ஒரு குழுவாகத்தான் இருக்கிறார்கள். ஆக இந்த 2 சூழ்நிலைகள் அவர்களுக்கு மைனஸாக இருக்கிறது. எங்களுக்கு சின்னம் மட்டும்தான் தற்போது இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இது கூடுதல் வாக்குகள் என்பதை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பக்கம் நியாயத்தை மக்களிடத்தில் எடுத்து வைத்து வெற்றிக்கு நாங்கள் அச்சாரம் போடுவோம். மக்களும் அதற்கு ஒரு நல்ல தீர்ப்பை தருவார்கள் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம்.